இன்னும் 9 லீக் ஆட்டங்களே உள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற குறைந்தது 7 போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும். தோனியின் கையில் தற்போது மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவரால் சிஎஸ்கேவை மீண்டும் ஒருமுறை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்துச் செல்ல முடியுமா என்ற கேள்வியும் ரசிகர்கள் இடத்தில் உள்ளது. ஏற்கனவே பேட்டிங் டாப் ஆர்டர் பிரச்சனைக்குரியதாக இருந்து வரும் சூழ்நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பதில் பிளேயிங் 11இல் விளையாடப் போவது யார் என்பது இன்னும் உறுதியாகவில்லை. பெரும்பாலும் ராகுல் திரிபாதிக்கு அணியில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கலாம். அவர் நம்பர் 3இல் களமிறங்க வாய்ப்புள்ளது. சமீபத்தில் உள்ளூர் தொடர்களில் மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய 17 வயது வீரர் ஆயுஷ் மாத்ரே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சோதனைக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முகாமுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஒருவேளை அணியில் காயம் ஏற்பட்டால் அது சார்ந்த அறிவிப்புகளை அறிவிப்போம் என சிஎஸ்கேவின் சிஇஓ காசி விஸ்வநாதன் அப்போது தகவல் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ருத்ராஜ் கெய்க்வாட் விலகி இருப்பது சென்னை அணிக்கு பின்னடைவுதான் என்றாலும் மீண்டும் தோனி தலைமையில் சென்னை அணி விளையாட இருப்பதால் நாளை நடக்கும் போட்டியில் பொறி பறக்கும் என்பது உண்மை.